வேலை செய்த வீடுகளில் நகை பணம் கொள்ளையடித்த வேலைக்கார பெண் மற்றும் அவரது தோழிகள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை கொம்பாகத்தை சார்ந்தவர் பாஸ்கர். இவர் வீட்டில் கடந்த 3ஆம் தேதி ரூபாய் 5,60,000 ரொக்கம் 7 கிராம் தங்க நகை திருடு போனது. அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன், SI அலாவுதீன் தலைமையில் 2 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் பாஸ்கர் அண்ணன் ஜனார்த்தனன், பாபு ஆகியோர் வீட்டிலும் பணம், தங்க, வெள்ளி நகைகள் திருடப்பட்டது தெரியவந்தது. இதன் மதிப்பு ரூபாய் 21 லட்சம். சிசிடிவி பதிவு சாட்சிகளிடம் விசாரித்த போது பாஸ்கர் சகோதரர் பாபு வீட்டில் வேலை செய்து வந்த முத்துலட்சுமி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திய போது சிறிது சிறிதாக சகோதரர்கள் 3 பேர் வீட்டிலும் நகை, பணத்தை திருடி தனது தோழிகளான மாலதி, வனிதா, தனது சகோதரர் மாதவன் ஆகியோரிடம் கொடுத்து மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. அதில் சில பொருட்களை விற்று சொகுசாக இருந்து வந்துள்ளார். போலீசார் முத்துலட்சுமி, அவருக்கு உதவிய மாலதி, வனிதா, மாதவன் ஆகிய 4 பேரை கைது செய்து சுமார் 17 சவரன் நகை, 300 கிராம் வெள்ளி பொருட்கள், ரூபாய் 42,000 ரொக்கம் என சுமார் 16 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை மீட்டனர். புதுச்சேரியில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையில் 264 கிலோ எடையுள்ள 13 இரும்பு அச்சுக்களை திருடிய வடமாநில இளைஞர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி விலையூர் அடுத்த தொண்டமானத்தம் தனியார் கண்ணாடி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. கடந்த 26ஆம் தேதி சிலர் நுழைந்து இரும்பு அச்சுக்களை திருடி சென்றனர். கம்பெனி பொருட்களை ஆய்வு செய்ததில் 264 கிலோ எடையுள்ள 13 இரும்பு அச்சுக்கள் திருடு போயிருந்தது. கம்பெனியின் சீனியர் மேலாளர் ஸ்ரீனிவாசன் புகாரின் அடிப்படையில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து தொழிற்சாலையில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஒரிசா மாநிலத்தை சார்ந்த ஆனந்த், ராகுல் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 2 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக 5 பேரிடம் ரூபாய் 1.60 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முருங்கப்பாக்கத்தை சார்ந்தவர் ஃபேஸ்புக்கில் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை பதிவு தொடர்பாக விளம்பரத்தை பார்த்தார். இதனையடுத்து அதிலிருந்த எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஏர் இந்தியா உறுப்பினர் அட்டை புதிய வாட்ஸ்அப் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிடும்படி தெரிவித்துள்ளார். அதன்படி அவருக்கு வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 1,35,800 ரூபாய் எடுக்கப்பட்டது. அதேபோல் நெல்லித்தோப்பை சார்ந்தவர் 11,000, முத்தியல்பேட்டையை சார்ந்தவர் 7,400, தவளக்குப்பத்தை சார்ந்தவர் 3,600, சண்முகாபுரத்தை சார்ந்த பெண் 2,850 என மொத்தம் 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,60,650 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை என்று கூற பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிற்கு அதிகாரம் இல்லை. கூட்டணி குறித்து தலைமைதான் முடிவு செய்யும் என்று மாநில செயலாளர் அன்பழகன் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றுள்ளதாகவும், புதுச்சேரியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை என்றும் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்திருந்தார். இதற்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மேலிட பொறுப்பாளர்களுக்கு இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையில் உள்ளது. அந்த கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும். கூட்டணி குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் இயக்கப்படும் சுற்றுலா படகுகளுக்கு உரிய உரிமம் இல்லை. படகுகளை இயக்கும் நிறுவனங்கள் சரியாக பராமரிப்பதும் இல்லை. இதன் காரணமாகவே இப்படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய சுற்றுலாத்துறை அமைச்சரும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளும் மெத்தனமாக செயல்படுகிறார்கள். இந்த படகு விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அன்பழகன், ஒரு படகு விபத்து ஏற்பட்டதற்காக ஒட்டுமொத்தமாக படகு சவாரியை நிறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது என்றும், உடனடியாக மீண்டும் படகு சவாரியை தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையில் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் பணிபுரியும் 17 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அதன்படி முத்தியல்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசேகரன் ஆயுதப்படைக்கும், இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் ஐஜி செயலர் பொறுப்பிலிருந்து முத்தியல்பேட்டைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரி பிரபாகரன் கலால் துறைக்கும், பாலமுருகன் கோரிமேட்டிலிருந்து சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரியாகவும், நாகராஜன் கிழக்கு போக்குவரத்திலிருந்து கோரிமேட்டிற்கும், ஏழுமலை சிபிசிஐடியிலிருந்து வன்கொடுமை தடுப்பு பிரிவிற்கும், கண்ணன் முதலியார்பேட்டையிலிருந்து சிபிசிஐடிக்கும், ஆறுமுகம் அரியங்குப்பத்திலிருந்து முதலியார்பேட்டைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கிட்லா சத்ய நாராயணா ஆயுதப்படையிலிருந்து அரியங்குப்பத்திற்கும், வெங்கடஜலபதி லஞ்ச ஒழிப்பு பிரிவிலிருந்து கிழக்கு போக்குவரத்திற்கும், புருஷோத்தம்மன் காரைக்கால் டவுனிலிருந்து லஞ்ச ஒழிப்பு பிரிவிற்கும், அறிவு செல்வம் கலால் துறையிலிருந்து காரைக்கால் டவுனிற்கும், மர்தினி கோட்டுச்சேரியிலிருந்து ஆயுதப்படைக்கும், ராமு லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து கோட்டுச்சேரிக்கும், லெனின் பாரதி திருநள்ளாற்றிலிருந்து திருப்பட்டினத்திற்கும், பிரவீன்குமார் காரைக்கால் உளப்பிரிவிலிருந்து திருநள்ளாற்றிற்கும், மரி கிறிஸ்டின் பால் திருப்பட்டினத்திலிருந்து காரைக்கால் கடலோர காவல் படைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக எஸ்பி மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். பணி வழங்க வலியுறுத்தி தலைமை செயலகம் நோக்கி பேரணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட நகராட்சி வாரிசுதாரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஏற்படும் காலி பணியிடங்களில் 5% வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக பணி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கருணை அடிப்படையில் ஒருமுறை தளர்வளித்த அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமனம் செய்யக்கோரி தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். நகராட்சி வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் நடந்த ஊர்வலத்தை ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தனர். சங்க தலைவர் சத்தியன் பிரபு தலைமை தாங்கினார். ஊர்வலத்தை மிஷன் வீதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆனந்த கணபதி, கலிய பெருமாள், வேளாங்கண்ணிதாசன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகம் முன்பு பாஜக இளைஞர் அணியினர் ராகுல் காந்தியின் உருவபொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடந்து வரும் உலக ஏஜி மாநாட்டை நடத்தி இந்தியா தனது தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உலகிற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அரை நிர்வாணமாக மாநாட்டு வளாகத்திற்குள் நுழைந்து நாட்டின் மரியாதையை குலைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர். அரசியல் எதிர்ப்பு ஜனநாயக உரிமை என்றாலும் இந்தியாவின் சர்வதேச மரியாதையை பாதிக்கும் நடவடிக்கைகள் ஏற்க முடியாது என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி பாஜ இளைஞரணி தலைவர் ஆடலரசன் தலைமையில் காங்கிரஸ் தலைமை அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் உருவபொம்மையை எரித்து எதிர்ப்பு கோஷங்களை நிர்வாகிகள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சினையில் இரட்டை வேடம் போடுவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நடைபெற்ற தாய்மொழி மகத்துவ மாநாட்டில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ மாநாடு புதுச்சேரி நோனாகுப்பம் பகுதியில் உள்ள தனியார் திடலில் நடைபெற்றது. நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஒவ்வொருவரின் தாய்மொழியும் பெருமைக்குரியது. அதை போற்றும் வகையில் எங்கள் கட்சி சார்பில் முதல் மாநாட்டை நடத்துவதாகவும் எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மாநாட்டு மூலமாக புதுச்சேரி மக்களுக்கு தெரிவிக்கிறோம். சேர சோழ பாண்டியர்களும் நமது தலைவர்களும் நமது அடையாளமாக உள்ளனர். அனைத்து துறைகளிலும் நமது முன்னோர்கள் சிறப்பாக இருந்து காட்டிவிட்டு சென்றுள்ளனர். அவை யாவும் நம்மை ஆண்டவர்களால் மறைக்க வைக்கப்பட்டன. நம்மை நாமே மோசமாக நினைத்து கொள்ளும்படியாக செய்துவிட்டனர். நான் சிறு வயதில் தமிழில் பேசினால் என் பள்ளியில் இலக்காரமாக நினைப்பார்கள். அப்போது தாய்மொழி பெருமை தெரியவில்லை. திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனைகள் இரட்டை வேடம் போடுகின்றனர். இலங்கையில் நடந்த இன துரோகத்தையும் நாம் மறந்துவிட முடியாது. லெமோரியா என்கின்ற குமரி கண்டத்தில் இருந்துதான் நமது முன்னோர்கள் தமிழர்களாக வளர்ந்து வந்தனர். ஒடிசா பாலு என்பவர் இதை ஆதாரத்துடன் நிரூபித்தார். கண்ணகிக்கு சிலை வைக்க சேர மன்னன் இமயம் சென்று கல் கொண்டு வந்தான். கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் போன்றவர்கள்லாம் தமிழர்களின் பெருமையாக இருந்தன. தமிழர்களின் தற்காப்பு கலைதான் குங்ஃபு கலையாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மேடைகள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம்.
புதுச்சேரியில் சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் போல ஏன் மாறக்கூடாது? விடுதலை பெற்றும் நமது மாநிலம் இன்னும் சுத்தமான குடிநீரை பெற முடியாமல் இருக்கிறோம். இதற்கெல்லாம் தீர்வு காணத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். 2050 புதுச்சேரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை எல்லாம் வடிவமாக வைத்திருக்கிறேன். அதற்கான நான் குரல் கொடுத்து புதுச்சேரியை மாற்றி காட்டுவேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கிறேன். இருக்கின்ற தொழிலை விட்டுவிட்டு அரசியல் எதற்கு என கேட்கலாம். வெளிநாடு செல்கின்ற போதெல்லாம் நமது ஊரும் அப்படி இருக்க வேண்டும் என நான் நினைத்தேன். அதன் விளைவுதான் எழுச்சியை கட்சியாக வந்திருக்கிறது. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து துறைகளிலும் புதுச்சேரியை முன்னோடி மாநிலமாக மாற்றுவதே எனது லட்சியம். அதை நோக்கிய பயணத்தை தொடர்கிறேன் என்றார். இதனிடையே மாநாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை தலைவர்களாக திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன், நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், காமராஜர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அப்துல் கலாம், இரட்டைமலை சீனிவாசன், வா சுப்பையா, அஞ்சலையம்மாள், வீரமங்கை குயிலி ஆகியோரை அறிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். காரைக்காலில் திறந்து கிடந்த வாய்க்காலில் தவறி விழுந்த பசுமாட்டை பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் போராடி மீட்டனர். காரைக்கால் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் எதிரே உள்ள வாய்க்கால் திறந்து கிடந்த நிலையில் மேய்ச்சலுக்காக சாலையை கடக்க வந்த மாடு ஒன்று வாய்க்காலில் தவறி விழுந்து வெளியேற முடியாமல் தவித்து வந்தது. இதனை கண்டவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு மாட்டினை பத்திரமாக அங்கிருந்து பொதுமக்களின் உதவியுடன் மீட்டனர். வாய்க்காலை சரியாக பராமரிக்காததாலும் சரியாக மூடப்படாததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துரிதமாக செயல்பட்டு மாட்டினை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். காரைக்கால் கூட்டுறவு நகரில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு சாலைக்கான பூமி பூஜை போட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட கீழகாசக்குடி பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு கோவில்பத்து கூட்டுறவு சங்கம் சார்பில் கூட்டுறவு நகர் நிறுவப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அந்த நகருக்கு சாலை போடப்படாத நிலையில் இது தொடர்பாக பகுதி மக்கள் தொடர்ந்து பல்வேறு முறை அரசிடம், மக்கள் பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். 22 ஆண்டு காலமாக சாலைக்காக தொடர்ந்து போராடி வரும் அப்பகுதி மக்களில் சிலர் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உதவியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை சந்தித்து மனு அளித்து சாலை இல்லாததால் மழைக்காலங்களில் தாங்கள் படும் இன்னல்களை அவரிடம் முறையிட்டனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 50 லட்சம் செலவில் அப்பகுதியில் சாலவத்துடன் கூடிய சாலை அமைக்க திட்டமிட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், அப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திருமுருகன், முன்னாள் அமைச்சர் AV சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பஷீர், மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி நிர்மலா, வடக்கு தொகுதியின் தலைவர்கள் அரசன், சுப்பையன் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேவஸ்தானத்திற்கு சிற்பி விஜயகுமாரன், திலகவதி குடும்பத்தினர் கருங்கல் மூலமாக செய்யப்பட்ட பெயர் பலகையினை ஆலயத்திற்கு வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மார்ச் 8ஆம் தேதியன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ள நிலையில் கருங்கல் மூலமாக செய்யப்பட்ட பெயர் பலகையினை ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த சிற்பி விஜயகுமாரன், திலகவதி குடும்பத்தினர், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் ஊர் பெரியோர்கள் முன்னிலையில் வழங்கினர். முன்னதாக கருங்கல் மூலமாக செய்யப்பட்ட பெயர் பலகைக்கு பூஜைகள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் அஹானக்ஷா 2026 என்ற 2 நாள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான நல்லுறவு திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சுற்றுலா மற்றும் மேலாண்மை துறை தனது முக்கிய வருடாந்திர நிகழ்வான ஹானக்ஷா 2026 என்ற 2 நாள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான நல்லுறவு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது. இந்த தொடக்க விழாவிற்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் தற்போதைய இயக்குநருமான முனைவர் தரணிக்கரசு தலைமை தாங்கினார். அவர் தனது உரையில் மாணவர்களை தொழில்முறை நிபுணர்கள் மற்றும்
கொள்கை வகுப்பாளர்களுடன் இணைக்கும் இத்தகைய கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதுடன் இது பல்கலைக்கழகத்தின் கல்வி சூழலை மேம்படுத்துவதற்காக குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மார்வெல் டூர்ஸ் நிர்வாக இயக்குநரும் IATO செயற்குழு நிறுவனருமான செஜோ ஜோஸ் வளர்ந்து வரும் சுற்றுலா துறைகள் பசுமை மற்றும் நிலைத்தன்மையின் அவசியத்தை எடுத்துரைத்தார். கௌரவ விருந்தினராக லாட்வியாவின் விட்சேம் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ரெக்டர் பேராசிரியர் அக்னீஸ் டேவிட்சன் கலந்து கொண்டு சர்வதேச கல்வி ஒத்துழைப்புகள் குறித்து உரையாற்றினார். வால்மீகி டிராவல் அண்ட் டூரிசம் சொல்யூஷன் நிறுவனர் முனைவர் வால்மீகி ஹரிகிருஷ்ணன் சுற்றுலாத்துறையில் உள்ள தொழில் முனைவோர் வாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். சுற்றுலா மற்றும் மேலாண்மை துறை பேராசிரியர் தலைவர் பேராசிரியர் CBPS வரவேற்புரை ஆற்றினார். மேலாண்மை பள்ளியின் தலைவர் பேராசிரியர் நடராஜன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவின் நிறைவாக பல்வேறு முன்னணி சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு பெற்ற முதுநிலை சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை இறுதியாண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி துண்டு பிரசுரங்கள் வழங்கி தட்டாஞ்சாவடி தொகுதியில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் நடைபெற்றது. நடைபயணத்தில் புதுப்பேட்டை கொட்டுப்பாளையத்தில் நிலுவையில் உள்ள இலவச மனைப்பட்டாக்களை வழங்க வேண்டும், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் புகுவதை தடுக்க வடிகால்களை தூர்வார வேண்டும், தொகுதி முழுவதும் பெருகி வரும் கஞ்சா கலாச்சாரத்தை ஒழிப்பது, CCTV கேமராக்கள் மற்றும் போலீஸ் ரோந்து பணி மூலமாக குற்றங்களை தடுக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர தீவிர நடவடிக்கை எடுப்பது போன்ற வாக்குறுதிகளை அவர் கூறினார். புதுப்பேட்டையில் துவங்கிய நடைபயணத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைநாதன், AIDUC பொதுச் செயலாளர் அந்தோணி, தொகுதியின் செயலாளர் முருகன், துணை செயலாளர் செந்தில், பொருளாளர் பாஸ்கர், மாநில குழு உறுப்பினர் மோத்திலால், செல்வம், மாதர் சங்க செயலாளர் ஹேமலதா உட்பட பலரும் உடனிருந்தனர். அரசாங்க முத்திரை இல்லாத எடை அளவைகள், எடை எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று சட்டமுறை எடையளவை கட்டுப்பாட்டு அதிகாரி மேத்யூ பிரான்சிஸ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் பல பகுதிகளில் உள்ள கடைகளில் பயன்படுத்தப்படும் எடைகள், அளவைகள் மற்றும் எடையளவு எந்திரங்கள் சரியாக உள்ளதா என்று ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. வணிகர்கள் தங்களுடைய பயன்பாட்டில் உள்ள எடை கருவிகள் மற்றும் அளவிகளை உரிய தொகை செலுத்தி அரசு முத்திரை பதித்து உரிய சான்றிதழ் பெற்று கடைகளில் பார்வையான இடத்தில் வைக்க வேண்டும். புதிதாக எடை அளவை மற்றும் எடையளவு எந்திரத்தை வாங்கும் பொழுது அதில் அரசு முத்திரை உள்ளதா என்பதை கவனித்திட வேண்டும். மின்னணு தராசு வாங்கும் பொழுதும் அந்த எந்திரத்தின் தன்மைகளை குறிப்பிடும் அடையாள தகடு மற்றும் அரசு முத்திரை பதித்ததற்கான சான்றிதழை அவசியம் வணிகர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முத்திரை இல்லாத தராசுகள் எடையளவை துறை ஆய்வாளர்களால் பறிமுதல் செய்யப்படும். வணிகர்களின் நலன் கருதி பகுதி வாரியாக மார்க்கெட் பகுதிகளில் சட்டமுறை எடை அளவை துறை ஆய்வாளர்கள் எடைகள், அளவைகள் மற்றும் எடையளவு எந்திரங்களின் மீது முத்திரையிட உள்ளனர். அதன்படி முத்தியல்பேட்டை மார்க்கெட்டில் இன்று 20ஆம் தேதி, 23ஆம் தேதி குபேர் பெரிய மார்க்கெட், 24ஆம் தேதி காலை மதகடிப்பட்டு, 24ஆம் தேதி மதியம் மடுகரை, 25ஆம் தேதி திருக்குனூர், 26ஆம் தேதி வில்லியனூர், 27ஆம் தேதி பாகூர், மார்ச் 23ஆம் தேதி நெல்லித்தோப்பு, 3ஆம் தேதி முதலியார்பேட்டை, 4ஆம் தேதி லாஸ்பேட்டை உழவர் சந்தை, 5ஆம் தேதி சின்னக்கடை சந்தை மற்றும் உழவர் சந்தை, 6ஆம் தேதி அரியங்குப்பம் சந்தையில் சிறப்பு முகாம் நடைபெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.